இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒன்றரை மணிக்கு உதற வைத்த திகில், தெரித்து ஓடிய ரயில் பயணிகள். பாவூர் சத்திரம் முதல் சென்ட்ரல் வரை நடுங்க வைக்கும் ரயில் நிலையங்கள். தென்காசி திருநெல்வேலி ரயில் வழி தடத்தில் உள்ளது பாவூர் சத்திரம் ரயில் நிறுத்தம். செங்கோட்டையில் இருந்து தென்காசி, பாவூர் சத்திரம், கடையம், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி வழியாக பேசஞ்சர் ரயில்கள் பயணிக்கும். அதே போல செங்கோட்டை, ஈரோடு பாசஞ்சர் ரயில் திருநெல்வேலியில் இருந்து கொல்லம் மற்றும் பாலக்காடு வழியாகவும், செங்கோட்டை தாம்பரம் விரைவு ரயில் பாவூர் சத்திரம் வழியாகவும் இயக்கப்படும். இதனால் இந்த ரயில் நிலையத்தில் பயணிகள் அதிகம் பேர் வந்து செல்வர். இந்த நிலையில் ரயில் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள பயணிகள் நிழற்குறையில் சுமார் 1.5 மணி அளவில் பயணி ஒருவர் வந்துள்ளார். அப்போது அவர் கண்ட காட்சி அவரை நிலைகுலைய வைத்துள்ளது. வாலிபர் ஒருவர் தூக்கில் தொங்குவதை கண்ட பயணி காவல் நிலையத்திற்கும் ரயில் நிலைய அதிகாரிக்கும் தகவல் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விரைந்து வந்த தென்காசி இருப்பு பாதை காவல் நிலைய அதிகாரி தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் இறந்து போன வாலிபர் பாவூர் சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவரது மகன் காளிராஜா என்பது தெரிய வந்தது. 25 வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று காலையில் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு மதிய உணவையும் எடுத்துக்கொண்ட காளிராசா தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ஆனால் வேலைக்கு செல்லாமல் பாவூர் சத்திரம் ரயில் நிலையம் முன்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு ரயில் பயணிகள் நிழல் கூரையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரது உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் காளிராஜ் எடுத்த முடிவுக்கு அவரேதான் காரணமா அல்லது வேறு யாரேனும் அவரை இந்த நிலைக்கு உள்ளாக்கினார்களா என்பது தொடர்பான சந்தேகம் எழுந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த காளிராஜாவின் குடும்பத்தார் என் புள்ளைய இப்படி கொண்டுட்டனே என அழுதபடி மகனின் சடலத்தை காண சென்றார். இது அங்கிருந்தோர் மத்தியில் சந்தேகத்தை கிளப்பியது. ஒரு மனிதர் பொதுவெளியில் இந்த முடிவை எடுத்ததன் மூலம் எதையோ சொல்ல வருகிறார் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முதல் மாடியில் இளம்பெண் ஒருவர் தூக்கிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.